எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரியான ஆட்களை திருத்தவும் முடியாது, திருந்தவும் மாட்டாங்க. அது என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ போடுறாங்கல்ல, அந்த பொண்ணுங்க எல்லாம் தப்பான பொண்ணுங்கன்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. நேற்று ஒரு சிஸ்டர் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் அவங்க சமையல் பண்ணுற வீடியோ, அதுக்கப்புறம் வெளியில் கோயிலுக்கு போகிற வீடியோ, இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் அந்த சிஸ்டரோட அம்மா அப்பா கிட்ட போய், உங்கள் பொண்ணு என்ன இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்குன்னு தப்பாக சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் நல்லா படிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா வெளியில் போய் வேலைக்கு போக முடியாமல் இந்த யூடியூபையாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து வீடியோ போட்டு ஏதோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்புமே ஒரு ஜாப் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே தப்பாக நினச்சா என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான ஆட்களால் தான் இந்த பேரண்ட்ஸ்களும் பயந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ண விடுறதில்ல. 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து சமையல் கட்டுக்குள்ளேயே கடந்து எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் கணவரையும் கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் அவள் நல்ல பொண்ணு. அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணால் அவள் தப்பானவ.